வடகொரியா பத்தின செய்தி அப்படின்னாலே எல்லாரும் ஆர்வமா என்னன்னு பாப்பாங்க. இப்ப பரபரப்பா பேசப்படுற செய்தி என்ன தெரியுமா? வடகொரியா ஈரானுக்கு ஒரு ரகசிய சுரங்க பாதையை வைத்திருக்கிறது. நேரடியா வடகொரியால இருந்து ஈரானுக்கு ரயில் மூலமா அந்த சுரங்க பாதையில ஆயுதங்கள், ஏவுகணைகள் எல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. சர்வதேச அளவுல இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அதுக்குள்ள போய் நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். கிம் ஜாங் உன் அதிரடியா இப்படி ஏதாவது பண்றாரா இல்லையா? கேட்கறதுக்கே ஹாலிவுட் சினிமா மாதிரி இருக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ரகசிய நெட்வொர்க். அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நாடுகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிற ஒரு இன்ஃபார்மல் கூட்டணி தான் இது. சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் இத கிரிங்க் அப்படின்னு சொல்றாங்க. சைனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா, இதுக்கு பேர் தான் கிரிங்க். இந்த நாடுகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்டமாற்று முறை மாதிரி ரகசியமா உதவி பண்ணிக்கிறாங்க. வடகொரியா கிட்ட பணம் இல்ல, ஆனா ஆயுதங்களும் சுரங்கம் தோன்ற அபாரமான ரகசிய வித்தையும் இருக்கு. அதே மாதிரி ஈரான் கிட்ட நிறைய கச்சா எண்ணெய் இருக்கு. இதனால வடகொரியா அவங்களோட ஏவுகணை மற்றும் சுரங்க தொழில்நுட்பங்களை ஈரானுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து எண்ணெயும் பணமும் வாங்கிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ரகசிய சுரங்க பாதை இருக்கா அப்படின்ற கேள்விக்கு வருவோம். உண்மையிலேயே வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ரயில்வே நெட்வொர்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு சாத்தியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில சீனா, ரஷ்யா, அப்புறம் பல மத்திய ஆசிய நாடுகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு பூமிக்கு அடியில மற்ற நாடுகளோட கண்காணிப்பையும் மீறி ஒரு ரகசிய ரயில் பாதையை அமைக்கிறது அப்படிங்கிறது பொறியியல் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் சாத்தியமே இல்லை. அதனால இந்த குறிப்பிட்ட சுரங்க ரயில் வழி அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வதந்தி தான். அப்படின்னா இந்த இரு நாடுகளும் எப்படி தொடர்புல இருக்காங்க, என்ன வழிமுறை இருக்கு, உண்மையிலேயே வடகொரியா என்ன உதவிகளை ஈரானுக்கு செய்யறாங்கன்னு கேட்டா செய்யறாங்க. அது வேற வழியில அவங்க செய்யறாங்க. வடகொரியாவோட அதிகாரப்பூர்வ தூதரகம் பாத்தீங்கன்னா ஈரானோட தலைநகர் டெஹரான்ல இருக்கு. அதே மாதிரி ஈரான் தூதரகம் வடகொரியாவோட தலைநகரான பியாங்யாங்ல செயல்படுது. வடகொரியாவோட பியாங்யாங் சர்வதேச விமான நிலையத்துக்கு ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் தான் வரும். வாரத்துக்கு 7-10 விமானங்கள் மட்டும்தான். அதுவும் சீனா மற்றும் ரஷ்யால இருந்து தான் இயக்கப்படுது. நேரடியா ஈரான்ல இருந்து வடகொரியாவுக்கு பயணிகள் விமானங்களோ சரக்கு விமானங்களோ இல்ல. அதனால இரண்டு நாடுகளோட ஆயுத ஒப்பந்தங்கள், தொழில்நுட்ப பகிர்வுகள், இதுக்காக வடகொரியாவை சேர்ந்த ஒரு சில ராணுவ வல்லுநர்கள் அப்புறம் ரகசிய பிரதிநிதிகள் எல்லாமே சீனா இல்லனா ரஷ்யா வழியா ஈரானுக்கு வந்துட்டு போறாங்க. அடுத்ததா கடல் வழி போக்குவரத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகொரியாவோட துறைமுகத்துல இருந்து புறப்படுற ஒரு சரக்கு கப்பல் தென் சீன கடல், இந்திய பெருங்கடல் வழியா பயணம் செஞ்சு ஈரானுக்கு போறதுக்கு சராசரியா 30-40 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஆனா சர்வதேச கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்புகளோட தரவுகள் படி கடந்த 3 மாதங்கள்ல வடகொரியால இருந்து எந்த ஒரு கப்பலும் நேரடியா ஈரான் துறைமுகங்களுக்கு போனதா அதிகாரப்பூர்வமான பதிவுகள் இல்ல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரகசிய ரயில்வே நெட்வொர்க் இல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 3-4 மாதங்களா எந்த ஒரு பெரிய கப்பலும் வடகொரியாவிலிருந்து ஈரானுக்கு போகல. அப்படின்னா எப்படிதான் வடகொரியா ஈரானுக்கு உதவி செய்யறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஈரானோட புகழ்பெற்ற ஷஹாப் 3 போன்ற நடுத்தர தூர ஏவுகணைகள் வடகொரியாவோட நோட்டாங் ஏவுகணை டிசைனை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சு உருவாக்குனதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் ஈரானோட மிசைல் சிட்டிஸ் பத்தி. நிலத்தடியில பிரம்மாண்டமான பதுங்கு குழிகள், கிட்டத்தட்ட நகரங்கள் அளவுக்கு பிரம்மாண்டமானது. இதற்கான தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து வடகொரியா ஈரானுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்துல ஈரான்ல இருக்கிற சில ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு வடகொரியா அவங்க அமைச்சு கொடுத்த இந்த நிலத்தடி சுரங்கங்கள் எதிரிகளோட அதிநவீன குண்டுகளுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்குதா இல்லையான்னு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமா வடகொரியா ஈரானுக்கு நெருக்கமா இருக்க மாதிரி காட்டிக்கிறது இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தென் கொரியா சொல்றாங்க.
என்ன சொல்றாங்கன்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூடிய சீக்கிரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, அதனாலதான் ஈரான் கிட்ட இருந்து விலகி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து என்ன செய்யறாங்க, ஈரானை நாங்க அடியோடு அழிச்சிருவோம், தரைமட்டமாக்கிருவோம் அப்படின்னு அடிக்கடி மிரட்டுறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாரத்துக்கு ஒரு முறை மிரட்டல் விடுக்கிறாரு. ஆனா எதையுமே நேரடியா உடனடியா செய்ய முடியல. அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா நேரடி தாக்குதலை தொடுத்தா ஈரானும் தன்னோட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை மூலமா பதிலடி கொடுக்கும். ஒட்டுமொத்தமா உலக பொருளாதாரமே முடங்கி போயிடும். அடுத்துதான் அமெரிக்கா ஈரானை தாக்குனா லெபனான்ல இருக்க ஹிஸ்புல்லா, அப்புறம் ஏமன்ல இருக்க ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட நட்பு நாடான இஸ்ரேல் மேல ஏவுகணை மழைய பொழிய தொடங்கிடுவாங்க. அதனால அமெரிக்கா நேரடியா போரிட்டு தன்னோட ராணுவ பலத்தை இழக்க விரும்பல. அதுக்கு பதிலா பொருளாதார தடைகள், அப்புறம் கடற்படை முற்றுகை மூலமா ஈரான மெல்ல மெல்ல பலவீனமாக்கி போரிடாமலேயே பணிய வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு நீண்ட கால உத்தியை தான் இப்போதைக்கு கையாளுது. இதனாலதான் அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் எச்சரிச்சாலும் நிதானமான காத்திருப்பு ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். அமெரிக்கா மிரட்டினாலும் நேரடியா ஈரான் மேல போர் தொடுக்க முடியாது. அப்படி தொடுத்தா விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் வடகொரியா, சீனா, பிறகு ரஷ்யா, இந்த 3 நாடுகளுமே மறைமுகமா ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க. நேரடி போர்ல இறங்கவே மாட்டாங்க. அவங்க ஒருவேளை நேரடி போர்ல ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது கண்டிப்பா 3ஆம் உலக போரா மாறிடும். அதனாலதான் அவங்களும் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னன்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதிரடியா ஏதாவது செய்வாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏவுகணைய கையில எடுத்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருமே பேச்சுவார்த்தை நடத்ததான் காத்திருக்கிறாருன்னு தென்கொரியா சொல்லுது. இந்த 60 நாள் போர்லயே பாத்தீங்கன்னா பல உலக நாடுகள் ஆடி போயிருக்காங்க. அதனால எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுன்னா, போர் நிரந்தர நிறுத்தத்தை நோக்கி போகணும், ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு இடையில தான் இந்த வடகொரியா செய்திகள்லாம் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.